அதிமுக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும், பாஜகவுடைய கூட்டமா அப்படிங்கிற மாதிரி திமுக விமர்சனங்கள முன் வச்சிட்டு இருக்கு. இது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இதற்கெல்லாம் ஒரு காரணம் பாஜக தொடக்கத்திலிருந்து முன் வச்ச கூட்டணி ஆட்சி என்கிற அந்த முழக்கங்கள் தான். இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றுல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இருந்ததே இல்லைங்க. 2006ல மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் அப்படின்னு அம்மா ஜெயலலிதா அவர்கள் விமர்சித்தாலும் கூட அப்பயும் திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாரு. சோ இங்க நம்ம கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா வாக்காளர்கள்ட்ட ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். அங்க திமுக தான் ஆட்சி அமைக்கும், அங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இயல்பாகவே உறுதியான விஷயங்களை வெளிப்படுத்துற திமுக பக்கமே வாக்குகள் போக வாய்ப்பாகிடும். அதை தடுக்கணும்னா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், நாங்க கூட்டணியா உதவி செய்வோம் அப்படின்னு பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சில விஷயங்களை டெல்லிக்கு தட்டி விட்டுருக்காங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க.